பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி ஹாலோ பிளாக் உரிமையாளர் ரஞ்சித்குமார் என்பவர் குடும்பத்துடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சுக்காம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் ரஞ்சித்குமார். இவர் சுக்காம்பட்டியில் ஹாலோ பிளாக் தயார் செய்யும் கம்பெனி வைத்து நடத்தி வருகிறார். ஏற்கனவே கான்ட்ராக்ட் பணியில் வேலை செய்தபோது சேடப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் உடன் பழக்கம் ஏற்பட்டது. இவர் அகரம் பேரூராட்சியில் இளைஞரணி திமுக பொறுப்பாளராக உள்ளார். தன்னுடன் பணியாற்றிய ரஞ்சித்குமார் தனியாக ஹாலோ பிளாக் தொழிற்சாலை நடத்தி வருவதால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் ரஞ்சித்குமார் தன்னையும் தொழிற்சாலை பங்குதாரராக சேர்க்க வேண்டும் என பலமுறை கேட்டுள்ளார். அதற்கு உடன்படாததால் பலமுறை மிரட்டியும் வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன் ரஞ்சித் அலுவலகத்திற்கு சென்று பொருட்களை சேதம் செய்ததோடு அவரது குடும்பத்தாரையும் அவதூறாக பேசி வருகிறார். இதுகுறித்து வேடசந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது மணிகண்டன் மற்றும் உறவினர்கள் வழிமறித்து மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்நிலையில் உயிருக்கு பயந்த ரஞ்சித்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். கலவை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலில் பிரம்மோற்சவ திருக்கல்யாண நிறைவு விழாவில் பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலில் கடந்த 8ஆம் தேதி பிரம்மோற்சவ விழா தொடங்கி 10 நாட்கள் பல்வேறு அலங்காரங்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் 10ஆம் நாள் நிறைவு விழாவில் அங்காளம்மனுக்கு பல்வேறு வாசனை கலந்த திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதையடுத்து கோவில் வளாகத்தில் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கப்பட்டு சிவன் பார்வதி உற்சவர் சுவாமிகளுக்கு தங்க ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஊரில் உள்ள கிராம பொதுமக்கள் சீர்வரிசை பொருட்களுடன் நாதஸ்வரம் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து சுவாமிகளுக்கு மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்று வெகு விமர்சையாக சிவன் பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவ நிகழ்வில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை முருகமலை வனப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளார் அணைக்கு பின்புறம் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் முருகமலை வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றியது. இந்நிலையில் காற்றின் வேகம் அதிகரித்ததால் காட்டுத்தீயானது பெரிய அளவில் பற்றி 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரிந்தது. இதனால் இப்பகுதிகளில் உள்ள வனவிலங்குகள் காட்டுத்தீயிலிருந்து தப்பித்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் புகுந்து விவசாய பொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. மேலும் காட்டுத்தீ குறித்து தேவதானப்பட்டி வனச்சரக அதிகாரியிடம் கேட்டபோது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில சமூக விரோதிகள் தீ வைப்பதனால் நாள்தோறும் காட்டுத்தீ எரிந்து வருவதாகவும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர தடுப்பு வன காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பண்ருட்டி அருகே வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் காணாமல் போனதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த முத்துகிருஷ்ணாபுரம் விநாயகர் கோயிலை சேர்ந்தவர் சாமிவேல். அவரது மகன் கிஷோர் குமார் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கிஷோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுவன் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் பெற்றோர்கள் சிறுவனை தேடியுள்ளனர். சிறுவன் கிடைக்காததால் இதுகுறித்து பண்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பழனி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக சிறுவனை தேடி வருகின்றனர். பொன்னமராவதி அருகே முத்துமாரியம்மன் கோயில் பூத்திருவிழாவை முன்னிட்டு கொங்கு மண்டல வள்ளி கும்மியாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பூத்திருவிழாவை முன்னிட்டு கொங்கு பகுதியில் நடத்தப்படும் வள்ளி கும்மி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கொங்கு மண்டலத்தில் நடைபெறும் கும்மியானது முதன்முதலாக கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் ஒன்றாக நின்று கும்மி பாடல் பாடி கும்மியடித்த காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது.
ஊத்தங்கரை பகுதியில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் பேனர்கள் அகற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் சரையு உத்தரவின் பெயரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மாவட்டம் முழுவதிலும் பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளாக உள்ள ஊத்தங்கரை, ரவுண்டானா, கல்லாவி சாலை, பிடிஓ அலுவலகம், சிங்காரப்பேட்டை, அனுமன் தீர்த்தம், காரப்பட்டு, கல்லாவி உள்ளிட்ட ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் முழுவதுமாக பேரூராட்சி, ஊராட்சி மன்ற அலுவலக ஊழியர்கள் மூலமாக அகற்றப்பட்டது. கோவையில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை முதியவரை தள்ளிவிடும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. கோவை வனச்சரகத்திலிருந்து வெளியேறிய ஒற்றை ஆண் யானை ஒன்று பேரூர் பச்சாபாளையம் பகுதியில் சுற்றி வருகிறது. இந்நிலையில் அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது. எனவே வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பச்சாபாளையத்திலிருந்து வெளியேறிய யானை சிறுவானை மெயின் ரோட்டை கடந்து எதிர்ப்புறம் உள்ள குளத்திற்குள் செல்ல முயன்றபோது பொதுமக்கள் கூச்சலிட்டதால் யானை திடீரென சாலை ஓர கடைகளுக்குள் புகுந்தது. அப்போது மருதமுத்து என்பவரை கீழே தள்ளிவிட்டதில் அவருக்கு முதுகில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவரை மீட்ட வனத்துறையினர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்ததை தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அணிவகுப்பு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சாலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்ததை ஒட்டி கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் தலைமையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் கேளம்பாக்கம் போலீசாரின் அணிவகுப்பு நடைபெற்றது. கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் துவங்கிய இந்த கொடி அணிவகுப்பு பேரணி ஓஎம்ஆர் சாலை வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று படூர், ரவுண்டானாவில் முடிவடைந்தது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் எந்தவொரு அச்சமுமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக கட்டணமில்லா தொலைபேசியில் புகார் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நாடாளுமன்ற தேர்தல் 2024 பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதிகளும், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூர், பாபநாசம், கும்பகோணம் 15,38,351 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் 1743 வாக்குச்சாவடிகள் உள்ளன. மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் பல்வேறு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். வேடச்சந்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் கவிழ்ந்த விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் தனது உறவினர்களான யுவராஜ், தியாகராஜ் ஆகியோருடன் காரில் திருநெல்வேலியில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று ஊருக்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்தது. இதில் காரில் இருந்த யுவராஜ், தியாகராஜ் ஆகியோர் இருவரும் காயமடைந்துள்ளனர். கார் ஓட்டுநர் சரவணன் காயமின்றி உயிர் தப்பினார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரவக்குறிச்சியில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வேடசந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.